சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ளஸ் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே வந்து கால் வந்து பண்ணியிருந்தீங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ரெசிடென்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஆன் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளாட்மே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வந்து கமர்ஷியல் கூட நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்மே வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ரெசிடென்ஷியலுக்கு வந்து பார்த்துட்ருக்கேன், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். இதோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாண்டி நிறைய பேர் வந்து அவங்களுமே வந்து கால்மே வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரௌண்டிங்கில் நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சரில் வைக்கும்போது நல்ல ஒரு அசட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ப்ளஸ் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா வித்தின் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட்டில் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் வந்து சேல்மே வந்து பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் வந்து கொடுங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசட்டை வந்து நீங்கள் வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம வந்து பிளாட்டில் வந்து இருந்திருக்கோம். டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிளாக வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட பிளாட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மெயின் ரோடுலேருந்து நம்மளோட சைட் வந்து எவ்வளோ நியர்பையில் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இதை நம்ம ரெசிடென்ஷியலுக்காக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டலுக்காக இருக்கட்டும், அண்ட் ஃபியூச்சரில் நம்ம கமர்ஷியலுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயின் ரோட்லேருந்து நமக்கு இமீடியட்டாக நம்மளோட பிளாட் வந்து இருக்கிறது அப்படின்னால அப்ரிசியேஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்கறதோட அதிகமாகவே வந்திருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ரெசிடென்ஷியலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய கனவு வீடுமே வந்து கட்டிக்கலாம். ஏன்னா ஸ்டேட் ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டுமே வந்து அமைஞ்சிருக்கு. சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சென்னை டு பெங்களூர் பைபாஸ் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வளர்புறங்குள்ள லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்மள நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஏன் சார் நம்ம இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பண்ணணும், இல்லை ரெசிடென்ஷியலுக்கு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டலுக்காக இருக்கட்டும், இல்லை ரெசிடென்ஷியலுக்கு நம்ம வந்து பிளாட் வந்து அப்ரிசியேஷன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷன் வந்து டெவலப்பிங் பூமிங் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். நம்மளுடைய முதலீடு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கே வந்து போடுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி போடக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாகவே வந்து மாறும். இங்கே இப்போ என்ன மாதிரி வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு, நம்மளுடைய ஒரு லோ பட்ஜெட் ஃபியூச்சரில் எப்படி நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்ல ஒரு அசட்டாக வந்து மாறும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது சென்னையில் டாப் மோஸ்ட் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகக்கூடிய லொக்கேஷன் நம்மள யார்கிட்ட வந்து கேட்டாலும் ஜிஎஸ்டி ரோடு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சரௌண்டிங்கில் பயங்கரமாக வந்து அப்ரிசியேஷன் டெவலப்மெண்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி ரோட கம்பேர் பண்ணுறதை விட அதை விட 2 மடங்கு 3 மடங்கு பயங்கரமாக டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷனாக இருக்கட்டும், ஃபியூச்சரில் பயங்கர டிமாண்ட் அண்ட் பூமிங் ஆகக்கூடிய லொக்கேஷன் பார்க்கும்போது சென்னை டு பெங்களூர் பைபாஸ் தான். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரியே பூந்தமல்லி பக்கத்தில் சென்னையோட 3rd பஸ் ஸ்டாண்ட் குத்தம்பாக்கங்கிற லொக்கேஷனில் ஃபுல் ஃப்ளஜாக வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் மிடில் வந்து ஓப்பனுமே வந்து பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டான சென்னை மெட்ரோ ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைனல் பாயிண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. சிட்டி உள்ள எல்லா லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ்மே வந்து பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்மே நெக்ஸ்ட் இயர் மிடில் வந்து ஓப்பனுமே வந்து பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டான சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவோட ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் பக்கத்தில் தான் வந்து வரப்போகுது. அதுக்கான ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு 80% ஒர்க்குமே வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. இது சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வித்தின் 3 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் நம்ம வந்து ஈஸியாக வந்து ரீச்மே ஆகிக்கலாம். இந்த மேஜர் 3 கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நல்ல ஒரு டிமாண்டு நல்ல ஒரு அசட்டாகவே இது வந்து மாறப்போகுது. ப்ளஸ் இதோட பெங்களூர் பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறனால ஏசியாவிலேயே லார்ஜஸ்ட் ஆட்டோமொபைல் ஹப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வேர்ல்டு வைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இதுவுமே ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கட்டும். ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டி நம்ம வந்து
ரெண்டலாக இருக்கட்டும் சேல் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன்லுமே வந்து இருக்கும். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள ரெசிடென்ஷியலுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து மிஸ் பண்ணிடுவாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு சொத்து, உங்களுக்கான ஒரு அசெட், உங்களுக்கான ஒரு தனி வீடை நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.